அனைத்து அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். கொல்லிமலையில் இருந்து சங்கர் பேசுகின்றேன். சித்தர்கள் வகுத்துரைத்த பல கலைகளில் சித்தர்களே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மிக முக்கியமான கலை கவனசித்து கலை. கவனசித்து கலை என்பது சித்தர்கள் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு ஆகாய மார்க்கமாக பறந்து செல்ல பயன்படுத்தப்பட்ட கலையின் பெயரே கவனசித்து கலை என்று அழைக்கப்படுகிறது. மலைகளில் நாய்க்குரத்தை என்ற ஒரு அபூர்வ வகை இனத்தை சார்ந்த மரம் ஒன்று உள்ளது. இந்த மரத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், அந்த காய், அந்த நாய்க்குரத்த மரத்தினுடைய காய் நாய் குட்டி போலவே தோற்றத்தை அளிக்கிறது. ஆகவே இந்த மரம் நாய்க்குரத்தை என்று அழைக்கப்படுகிறது. நாகலிங்க பாசனத்தையும் கௌரிலிங்க பாசனத்தையும் சமமாக எடுத்து இதன் மொத்த நிறைக்கு தாளக பாசனத்தை சேர்த்து அரைத்து ஆறாம் மருந்தை உற்பத்தி செய்து இந்த நாய்க்குரத்த மரத்திற்கு ஆரத்தின் விட்டத்தினை ஒரு 1500 அடி தூரத்திற்கு அமைத்து ஒரு மண்டலம் சென்று இம்மரத்தின் காயினை பறித்து சாறு எடுத்து தங்க செந்தூரத்தோடு சேர்த்து சாப்பிட்டால் சாப்பிட்ட நபருக்கு ஆறாவின் அமைப்பு அவ்வாயுவில் வாயுவாக அமையும். ஆரத்தின் கூட்டு புள்ளி வாயுவில் வாயுவாக அமைந்தால் அமைந்தவருடைய உடல் அமைப்பு காற்றின் நிறையை விட லேசாக மாறும். இதனை மையமாக வைத்துத்தான் சித்தர்கள் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு ஆகாய மார்க்கமாக பறந்து சென்றார்கள். இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.